சமாதான ஊழியங்கள் வழங்கும் இது உங்கள் அற்புதத்தின் நேரம். டைம் ஆஃப் மிராக்கிள்ஸ். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மனுஷன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. மேலே இருக்கவங்களாம் சொல்லுங்க, 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஹூ இஸ் அவர் பாஸ், அதை முதல்ல லைஃப்பில் அதை நம்ம லைஃப்பில் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். ஹூ இஸ் அவர் பாஸ். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்கள் பாஸ் யார்? சொல்லுங்க, உங்கள் பாஸ் யார்? நம்ம பாஸ் யார்? உங்கள் பாஸ் யார்? என் புருஷன். உங்கள் பாஸ் யார்? அது என் ஆஃபீஸ் ஓனர். என் பாஸ் யார்? ஹூ இஸ் அவர் பாஸ்? யார் நம்மளுக்கு எஜமானனாக இருக்க முடியும்? இன்னைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் ஓட்டம் ஜெயமாக இருக்கணும்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எஜமானனாக இருக்கணும். நீங்கள் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் தேவனுக்கும் கீழ்ப்படிந்து உலகத்துக்கும் கீழ்ப்படிந்து ஒரு மாய்மாலமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. அப்படி நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா சீக்கிரத்தில் வேதம் சொன்ன மாதிரி ஒன்று தேவனை விட்டு தூரம் போவீங்க, இல்லை தேவன் கூடவே இருந்துட்டு தேவனை அசட்டை பண்ணுவீங்க. அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. நான் எனக்கு பேச வர காரியம் இந்த மெசேஜ் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. அசட்டை பண்ணுவான். இன்னைக்கு மெனி பீப்புள் இன் கிறிஸ்டியானிட்டி they won't leave God. அந்த வசனம் சொன்ன மாதிரி ஒருவனை பகைத்து மற்றவனை பிடிப்பான், அந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் போல. சபை அந்த கேட்டகரிக்குள்ளே போல. சபை இன்னும் அந்த கேட்டகரிக்குள்ளே போல. இயேசுவை விட்டுட்டு போல, அதே நேரத்தில் உலகத்தையும் விட்டுட்டு நீங்கள் வரலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேவனை அசட்டை பண்ணுறீங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக பேருடைய வாழ்க்கையில் கர்த்தரை அசட்டை பண்ணுகிற ஜீவியம் இருக்கிறது. நீங்கள் தேவனெல்லாம் விடலை, அதில் கொஞ்சம் தேவனையும் பிடிச்சிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் உலகத்தையும் பிடிச்சிக்கிறீங்க. ரெண்டுமே பிடிச்சிட்டு நீ என்ன பண்ணுற தெரியுமா? நீ செகண்ட் கேட்டகரி, நீ ஃபஸ்ட்டு கேட்டகரி கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டகரி கிடையாது. இப்போ தான் உண்மை என்னென்னு உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா நான் இதை பேசினேன்னா அப்படிலாம் இல்லையேண்ணா அப்படின்னு முடிச்சிருவீங்க. நீங்கள் செகண்ட் கேட்டகரி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் என்ன கேட்டகரி? மேலே இருக்கவங்களாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் என்ன கேட்டகரி? நீங்கள் செகண்ட் கேட்டகரி. தேவனை பிடிச்சிக்கிடுவீங்க, உலகத்தையும் பிடிச்சிக்கிடுவீங்க. ஆனால் யாரை தெரியுமா அசட்டை பண்ணுவீங்க? தேவனை அசட்டை பண்ணுவீங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் இப்படி பரிசுத்த வேதாகமத்தில் தேவனை பிடிச்சிக்கிட்டே தேவனை அசட்டை பண்ணினவர்களின் பட்டியலை இப்போ நாம் பார்க்க போகிறோம். கடவுளையும் பிடிச்சிக்கிட்டாங்க, ஆனால் தேவனை அசட்டை பண்ணி கொண்டு இருந்தாங்க. அவங்க முடிவு எப்படி இருந்துச்சு? கடவுளை விட்டு தூரம் போல. இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், யாரெல்லாம் இயேசு விட்டு தூரம் போயிட்டீங்கன்னு கேட்டால் எல்லாரும் சொல்வீங்க, இல்லை நான் இயேசு விட்டு தூரம் போல. அது உண்மைதான். ஆனால் யாருக்கு முதல் மரியாதை கொடுக்கீங்க? உலகத்துக்கு. எடுங்க பார்க்கலாம், சீக்கிரம் எடுங்க பார்க்கலாம். எப்படி நம்ம உலகத்தை பிடித்து கொண்டிருக்கிறோம், எப்படி உலகத்துக்காக தேவனை அசட்டை பண்ணுகிறோம். we have not gone from God. தேவனை விட்டு நாம் தூரம் போகவில்லை, ஆனால் தேவனை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். நெடுங்காலம் தேவன் தம்மை அசட்டை பண்ண விடமாட்டார். அவர் உன்னை கழட்டி விட்டுருவார். நீ தேவனை கழட்டி விடுறதுக்கு முன்னாடி அவர் உன்னை கழட்டி விட்டுருவார். கவனமாறு. நீ யாருக்கு முதல் மரியாதை கொடுக்க வேண்டும், நீ யாரை முதன்மையாக வாழ்க்கையில் வச்சிருக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் 3 மேட்டர்ஸ், the 3 decision you are making priority. உங்கள் வாழ்க்கையில் 3 விஷயம் உங்கள் வாழ்க்கையில் முதன்மையாக இருக்குது. அதை முதன்மைப்படுத்தி தேவனை அசட்டை பண்ணுறீங்க. 3 காரியம். நல்லா சத்தமாக சொல்லுங்கள், 3 காரியம். இந்த 3 காரியத்தில் நீங்கள் அதை தான் முதன்மைப்படுத்துறீங்க, தேவனை 2வது வைக்கிங்க. the 3 important things, 3 விஷயம். 1 மணி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னது? மணி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. மொதல் விஷயம் 3 விஷயம். 1 மணி, இன்னொன்று விட்டு வந்த மார்க்கம், இன்னொன்று டிசிஷன் மேக்கிங். இந்த 3 விஷயத்தில் தேவனை அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோம் நாம். ஃபஸ்ட்டு மணி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னது? மணி. நான் வேகமாக சொல்கிறேன், வசனத்தை திருப்ப வேண்டாம், டைம் இல்லை. 1 தீமோத்தேயு 6:10, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பண ஆசை. பண தேவை எல்லா தீமைக்கும் வேறல்ல, பண ஆசை. தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பண தேவை எல்லா தீமைக்கும் வேறல்ல. நாளைக்கு வீட்டு வாடகை கொடுக்கணும், இஎம்ஐ கட்டணும், இதெல்லாம் தேவை.
இவைகளுக்காக நீங்கள் மன்றாடுவது, ஜெபிப்பது, போராடுவது தீமையா மாறாது. ஆனால் பண ஆசை எப்படி தெரியுமா? ஆண்டவர் வாரத்தில் 6 நாள் வேலையை கொடுத்துருப்பார். 6 நாள் மாங்குன்னு வேலைக்கு போகிறீங்க. உங்கள் கம்பெனி ஓனர் சொல்லுவார், சண்டே வந்து வேலை பாரு, 700 ரூபா தர்ற இடத்துல உனக்கு 1000 ரூபா தரேன், 300 ரூபாய்க்காக நீ வேலைக்கு போகிற. அடித்து சொல்கிறேன், நீ வேணால் நம்பிட்டு இருக்கிற தேவனை அசட்டை பண்ணலைன்னு. ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ தேவனை அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறாய். பணத்துக்காக தேவனை அசட்டை பண்ணுறது, துன்னிகரமாய் அசட்டை பண்ணுவது. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு எச்சரிக்கிறார். தேவனை அசட்டை பண்ணுறியோ, கர்த்தர் ஊழியத்துக்கு வான்னு கூப்பிடுவார். அதெல்லாம் இல்லை, எங்கள் சித்தி வீட்டுக்கு வராங்க, நீ தேவனை அசட்டை பண்ணுற. சும்மா தேவன் சொல்லிட்டு கர்த்தரை ப்ரையாரிட்டியாக வைக்காம, தேவனை முதலிடமாக வைக்காம, தேவனை அசட்டை பண்ணி வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிற. தொழில்னு சொல்லிட்டு தொழில் இடத்துல ஃபுல்லாக வசனம் போடு, ஆனால் எந்த விஷயத்துலையும் தேவனை முதன்மைப்படுத்துற கிடையாது. உபவாச ஜெபம் ஆளை பார்க்க முடியாது, சண்டே சர்வீஸ் ஆளை பார்க்க முடியாது, ஊழியத்துக்கு வாங்க ஆளை பார்க்க முடியாது. நீங்கள் தொழிலில் தான் முதன்மைப்படுத்துறீங்க. உங்களுக்கு பெரிய நம்பிக்கை, காணிக்கையை கொண்டு வந்து கவரில் வச்சு அடைச்சி பாஸ்டர் கையில் கொடுத்துட்டோன்னா கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரான்னு. பணத்தை ஏற்றுக்கொண்டு பண ஆசீர்வாதத்தை கொடுப்பார், உனக்கு பரலோகத்தை கொடுக்க மாட்டார். அசட்டை பண்ணுறது தேவனை. மனைவிக்காக அசட்டை பண்ணுவது அசட்டை. இது வந்து தேவனை விட்டு போகிற ஜீவியம் உங்களுக்கு இல்லை. தேவனை அப்படி அலட்சியப்படுத்துறது, துஷ்பிரோஜனப்படுத்துவது. கர்த்தர் எல்லாரையும் ஊழியத்துக்கு தெரிந்தெடுப்பதில்லை. கர்த்தர் எல்லாருக்கும் வாய்ப்புகள் கொடுப்பதில்லை. நேற்று ஒர்ஷிப் பண்ண பசங்கிட்ட நான் பேசணும்னு சொல்லி ஆவியான உள்ளத்தில் ஏவனார். 10 மணிக்கு அப்புறம் அவங்க 4 பேர் கூட உட்காந்து கொண்டாந்து பேசிட்டு இருந்தேன். இப்போ இது பெரிய அழைப்பு, பெரிய கிருபை. கர்த்தர் எல்லாரையும் தெரிந்தெடுப்பதில்லை, எல்லாரையும் முன்குறிப்பதில்லை, எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை வழங்குவதில்லை. அசட்டை பண்ணிடாதீங்க இந்த ஊழியத்தை. ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறேன்னு சொல்லி, ட்ரிவாண்ட்ரம் போகிறேன்னு சொல்லி, கொச்சின் போகிறேன்னு சொல்லி வாழ்க்கையை அசட்டை பண்ணிடாத. வைவாக்கு போகிறேன், பிவாக்கு போகிறேன், பிபியை பார்க்க போகிறேன், அசட்டை பண்ணிடாத சபையும் தேவனுடைய ராஜ்யத்தையும். என் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது, எல்லாரும் கைவிட்டாங்க, நான் கர்த்தர் என்னை கைவிடவே இல்லை. உயர்ந்த ஸ்தானங்களில் கர்த்தரை அமர வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனை அசட்டை பண்ணுகிற ஜீவியத்தை விட்டு முதல்ல வெளியே வாங்க. சபையை யாராவது அசட்டை பண்ணுறாங்களா, அவங்க கூட சேர்ந்து பல்ல இழிக்கக்கூடாது. நீ பல்ல இழிச்சேன்னா அவன் செய்கிற அசட்டைக்கு நீயும் பங்காளியாய் மாறுகிறாய். சீசன் மாறுவோம் வாழ்க்கையில். எல்லா காலமும் கர்த்தர் பொறுமையாக இருப்பவர் அல்ல, எல்லா காலமும் ஆண்டவர் அமைதியாக இருப்பவர் அல்ல. ஆடக்கூடாது, அசட்டை பண்ணாதீங்க. பணத்துக்காக தேவனை அசட்டை பண்ணாதீங்க, சொத்துக்காக தேவனை அசட்டை பண்ணாதீங்க, வேலை வாய்ப்புக்காக தேவனை அசட்டை பண்ணாதீங்க, கர்த்தர் கொடுத்த ஊழிய வாய்ப்புகளை சொந்த பந்தங்களுக்காக அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தர் தூக்கி எறிஞ்சிருவார். ஆண்டவருக்கு நினச்சிட்டு இருக்கீங்க, நாட் எவ்ரி காலிங் இஸ் சேம். நிறைய பேருக்கு நினைப்பு, நிறைய பேர் என்னையை பார்த்து பின்பற்றுவாங்க. நான் சொல்லுவேன், என்னையை ஃபாலோ பண்ணாதீங்க. கர்த்தர் என் மேலே வச்ச கிருபை வேற, என் மேலே வச்ச அழைப்பு வேற, என் மேலே வச்சிருக்கிற அபிஷேகம் வேற. முழு நேர ஊழியத்துக்கு கர்த்தருக்கு அர்ப்பணித்து அசட்டை பண்ணிங்கன்னா நிச்சயம் தேவனும் உங்களை அசட்டை பண்ணுவார். அசட்டை பண்ணாதே. கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் அவித்து போடாத. கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் பாவம் செஞ்சு அவிச்சு போட்டுறாத. கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு அவிச்சு போட்டுறாத. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். கர்த்தர் கொடுத்த சந்தோஷமான வாழ்க்கை அழித்து போட்டுறாத. அசட்டை பண்ணிடாத என் தேவ பிள்ளையே. பணத்துக்காக அசட்டை பண்ணிடாத. இந்த பணம் தான் இந்த பூமியில் இன்னைக்கு தெய்வமாக கருதப்படுகிறது, தெய்வமாக கருதப்படுகிறது. மணி இஸ் காட் டுடே. நமக்கு அது தெய்வம் அல்ல, நமக்கு கர்த்தர் தான் தெய்வம். பஞ்ச காலத்தில் கர்த்தர் எலியாக்கு காக்கையை கொண்டு அவர் அற்புதமாய் போஷித்தார். பணம் அவர்களை போஷிக்கவில்லை. கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. சாரிபாத் விதவை வீட்டில் பணம் அவர்களை போஷிக்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தை அவர்களை போஷித்தது. 5 அப்பம் 2 மீன் கையில் கொடுத்து பணம் அவர்களை போஷிக்க. என்றைக்குமே காட் நெவர் லீன்ஸ் ஆன் மணி. ஆண்டவர் ஒரு நாளும் பணத்தை சார்கிறவர் அல்ல, அவர் தம்முடைய வல்லமையை சாருகிறவர். எத்தனை பேர் கையை தட்டி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? பணத்துக்காக தேவனை அசட்டை செய்யாதீர்கள், அழிவை காண்பீர்கள். எச்சரிக்கிறேன், அழிவை காண்பீர்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது.
கர்த்தருக்குரிய பணத்தை கர்த்தருக்கு கொடுத்துருங்க. கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய தசம பாகத்தை கர்த்தருக்கு ஒழுங்காக கொடுத்துடணும். அதை நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா பண ஆசை, எழுதி வச்சுக்கோங்க. அதை தொட்டுட்டிங்கன்னா பண ஆசையில் தான் அதை நீங்கள் செய்கிறீங்க. கர்த்தர் ஒரு காணிக்கையை கொடுக்க சொல்லிட்டாருன்னா அதை கொடுத்துடணும். ஒரு பொருத்தனை பண்ணிட்டோம்னா அதை செஞ்சிடணும். பண ஆசையில் கிரீடியாக வைக்கக்கூடாது. இதெல்லாம் பண ஆசை தான். இது எல்லாம் நீங்கள் இந்த அசட்டைப்படுகிற அனுபவம் வெளியே போக வேண்டும். ரெண்டாவது காரியம், விட்டு வந்த மார்க்கத்தையும் தேவனையும் கம்பேர் பண்ணி விட்டு வந்த மார்க்கத்தையே மேன்மைப்படுத்துவது. ஆமென், அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்க போலயே. நான் எடுத்து காமிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம், வேகமாக எடுங்க பார்க்கலாம். எந்த மார்க்கத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்தீங்களோ அதே மார்க்கத்துக்காக தேவனை அசட்டை பண்ணுவது. 1 ராஜாக்கள் 18:21 எடுத்து சத்தமாக வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:21 சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாமா? அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மட்டும் 2 நினைவுகளால். சரி இருங்க, நான் இப்போ குந்தி காமிக்கேன். சரியா? நான் இப்போ குந்தி காமிக்கேன். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? எப்படி தெரியுமா? அவன் கேட்கான், எந்த மட்டும் 2 நினைவுகளால். டபுள் மைண்டு. அப்படி குந்தி குந்தி அப்படி குந்தி இப்படியே நடந்தால் எவ்வளோ காலம் தான் நடக்க போகிறேன்? இப்படி குந்தி குந்தி 2 நினைவுகள், டபுள் மைண்ட். எப்படி தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம், ஞானஸ்நானம் எடுத்ததுக்கப்புறம், சபைக்கு வந்ததுக்கப்புறம், அப்பத்தில் கை வச்சதுக்கப்புறம் அப்படியே யோசிக்கிறது, நம்ம பிள்ளைய மாமன் பையனுக்கே கட்டி கொடுத்துருவோம், சொத்து நமக்குள்ளே இருக்கட்டும். சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைய எழுதி வச்சுக்கோ, என் வார்த்தையை உன் வீட்டு செவுத்தில் போய் எழுதி வை. ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம், நீ ரட்சிக்கப்பட்ட மனுஷனாக மாறினதுக்கப்புறம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக மாறினதுக்கப்புறம் 2 நினைவெல்லாம் வரக்கூடாது. நல்லா படித்தவனை கல்யாணம் கட்டுவதா, ரட்சிக்கப்பட்டவனை கல்யாணம் கட்டுவதா? அவிசுவாசிகளுடன் அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அதில் ஒன்று சான்ஸ்லாம் கடவுள் கொடுக்க மாட்டார். நீ தேர்ந்தெடுத்த, நீ சாவ. நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் குந்தக்கூடாது. அப்படியே விட்டு வந்த மார்க்கத்தை குந்தக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த விக்கிரக வழிபாட்டை விட்டுட்டு வந்தானோ அவன் தேவனை விட்டு தூரம் போல. டபுள் மைண்டாக தான் இருக்கான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அக்கினி இல்லாமல், அக்கினி பரத்திலிருந்து இறங்காமல் தடையாக இருந்தது காரணம். கேட்கீங்களா? கையை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அதான் சொல்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போல. டபுள் மைண்டு. அப்படியே ஒரு நாள் பாகால்கிட்ட போய் நிற்கிறது, ஒரு நாள் தேவன்கிட்ட வந்து நிற்கிறது, ஒரு நாள் போய் பில்லி சூனியத்தை செய்வது, இன்னொரு நாள் இயேசுவே எனக்கு மனமிறங்கும் வந்து நிற்கிறது. வரும் சாபம் வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிட்டு பின்வாங்கல. எலியா இஸ் a prophet. அவன் அழகா ஜனங்களின் ஆவியை புரிந்து கொண்டு அற்புதமாய் சொல்லுகிறான், நீங்க தேவனை விட்டு தூரம் போல. 2 நினைவு. நீ ஆண்டவருக்குள்ளேயும் இருக்கிற, பெந்தேகோஸ்து சபைக்கு வந்து கையையும் தட்டுற, அந்நிய பாஷையும் பேசுற, அங்க போனா சினிமா தியேட்டர்ல உட்காந்து சூப்பர்ப்பா, படம் சூப்பர்ப்பா, அப்பா சூப்பர்ப்பா. பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காரமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். 2 நினைவுகள். ஏன் இந்த குழப்பம் உங்களுக்குள்ள? நான் கேட்குறேன், கர்த்தரை அசட்டை பண்ணத்தக்க அளவுக்கு ஏன் இவ்வளோ குழம்புறீங்க? ஏன்னா எடுங்க பார்க்கலாம், டிசிஷன் மேக்கிங் சரி கிடையாது. எடுங்க பார்க்கலாம், சீக்கிரம் எடுங்க பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 14-15 வாசிங்க. அங்கே டிசிஷன் மேக்கிங் சரி கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பொழப்பே அதாங்க. அவன் சீரழிஞ்சதுக்கு காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு சீரழிஞ்சதுக்கு காரணம், இன்னைக்கு சீரழிஞ்சதுக்கு காரணம் கர்த்தருடைய உடன்படிக்கை, கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தருடைய மேன்மை, கர்த்தருடைய அபிஷேகம் எல்லாம் இருக்கு. ஸ்டில் அந்த பயில்கள் சீரழிறானுங்க. ஏன்? யோசுவா 24-14-15 இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு வெளியே போறீங்க. யோசுவா 24-14-15 வாசிங்க பார்க்கலாமா? என்ன சிஸ்டர்? ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரே உத்தமம். ஐயோ, இந்த வசனம் காலையிலேயே உள்ளத்தை கொடைஞ்சி எடுத்துருச்சு. எப்படி தெரியுமா? அவர் எப்படி சேவிக்கணுமா? உத்தமமும் உண்மையுமா சேவிக்கணுமாங்க. ஐயோ நிப்பாட்டுங்க. எப்படி ஆண்டவரை சேவிக்கணுமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உண்மைன்னா என்ன? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உண்மைன்னா என்ன? உத்தமம்னா என்ன? தம்பி 10 சென்ட் இடம் வித்தியே,
அந்த இடத்துல ஒரு 10 லட்ச ரூபா கிடச்சத அந்த 1 லட்ச ரூபா எங்கப்பா அப்படின்னா என்ன பாஸ்டர் இடமா? இப்படி ஒருத்தன் சொல்லி செத்தான். அவன் யாரு? அனனியா சப்பீரா. நான் நேற்றும் சொன்னேன், ஆண்டவர் பொருளாதார ரீதியில் மக்கள் உண்மையாளன்னு நேற்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். சொன்னேன், நீங்கள் விதைச்சாதான் இங்கே இருக்கிற பாதுகாப்பு, இங்கே இருக்கிற ஆசீர்வாதம் உங்கள் மேலே வரும். நீங்கள் விதைக்கலைன்னா அது வராது. உண்மையாக இருக்கணும் தேவனுக்கு. உத்தமும் உண்மையுமாய். ஐயோ, கர்த்தரை சேவிக்கிறோம். நம்ம இன்னைக்கு எப்படி சேவிக்கிறோம்? உத்தமும் உண்மையுமா சேவிக்கிறது கிடையாது. லைஃப்பில் ரைட்டியஸ்னஸ் இருக்கணுங்க. லைஃப்பில் நமக்குள்ளேயே முடிஞ்சளவு, நான் என் மனைவிட்டே சொன்னேன், பொருத்தனையாக எதுவாக நம்மளால் முடிஞ்ச மட்டும் போராடி எதாகளும் செய்யணும். முடியாதவைகளை தேவன் பார்த்து கொள்வார். நீ எதுவுமே ட்ரை பண்ண மாட்ட, உத்தமாவால் ட்ரை பண்ண மாட்ட, உண்மையாக சேவிக்க ட்ரை பண்ண மாட்ட, ஆராதனையில் உண்மையாக இருக்க மாட்ட, ஊழியத்தில் உண்மையாக இருக்க மாட்ட, வீட்டில் உண்மையாக இருக்க மாட்ட, எதுலையுமே உண்மையாக இருக்க மாட்ட. காலையில் எந்திரிச்சா போய் தூங்குறது, சாயங்காலம் முடிகிற வரைக்கும் போய், விடிஞ்சதும் போய் முடிகிறதும் போய், பாஸ்டரை பார்த்தா அப்படியே போய் பறக்கும். என் அன்பான தேவ பிள்ளைகளை, லைஃப்பில் உண்மையும் உத்தமத்தையும் வளர்த்தடுங்கள். பி எ ரைச்சியஸ் பர்சன். கிறிஸ்தவத்தில் இன்னைக்கு அழிஞ்சு போன ஒரு காரியம், they won't be righteous. ஆமென். நீங்கள் ரைச்சியஸாக வாழ்ந்து பாருங்களேன். எவன் என்ன பண்ணாலும் என்ன ரைச்சியஸாக வாழ்ந்து பாருங்கள், உண்மையாக வாழ்ந்து பாருங்கள். வரும் பாரு ஒரு கெத்து. நீ 2 நிமிஷம் கண்ணம்படி ஜோமனாலும் கர்த்தர் இறங்கி வருவார். நீ 1 நிமிஷம் அப்பான்னு கூப்பிட்டாலும் கர்த்தர் இறங்கி வருவார். God never leans on money. He always leans on his power. பஞ்ச காலத்தில் போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இந்த கிரைசிஸ் ஸ்டார்ட் ஆன உடனே ஆண்டவர்கிட்ட ஜோமன், என்ன ஆண்டவரே செய்ய போறீங்க, எப்படி எங்களை நடத்த போறீங்க? ஆண்டவர்கிட்ட சொன்னார், சாரிபாத் விதவை வீட்டில் அற்புதம் நடந்த மாதிரி உன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்த உடன்படிக்கையின் தேவன். திரும்பி சொல்கிறேன், காட் நெவர் லீன்ஸ் ஆன் மணி. அவருக்கு பணம் இருந்தால் தான் அற்புதம் செய்யும் என்பது அர்த்தம் அல்ல. அவர் தம்முடைய வல்லமையினால் அற்புதம் செய்வார். 2 கண்ணால் கர்த்தரை நான் பார்க்குறேன் என் வாழ்க்கையில். 2 கண்ணாலையும் கண்ணால் பார்த்தேன்டா அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் என் லைஃப்பில் கண்ணால் ருசி பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆச்சரியமான தேவன். நீங்கள் உண்மையும் உத்தமமாக தேவனுக்காக வாழ்ந்து பாருங்கள். அது ஒரு மாதிரி டஃப்பாக இருக்கலாம், கொஞ்ச காலம் கஷ்டமாக இருக்கலாம், ஆண்டவர் அற்புதமே செய்யாமல் இருக்கலாம். ஆனால் வாழ்ந்து கர்த்தரை சேவிச்சு பாருங்கள். உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயத்துக்கு பதில் கிடைக்காமல் இருக்குது. காரணம், நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறீர்கள், 2 மனசோடு சேவிக்கிங்க, கர்த்தரை சேவிக்கிங்க, அவரை அசட்டை பண்ணிட்டு அவரை சேவிக்கிங்க, கர்த்தரை சேவிக்கிங்க. உண்மையும் உத்தமும் இல்லாமல் கர்த்தரை சேவிக்கிங்க. உண்மையும் உத்தமுமாய் கர்த்தரை சேவித்து யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எடுங்க பார்க்கலாம், அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நானும் என் வீட்டாருமோ வென்றால், வாசிங்க. எகிப்தில் சேவித்த, இந்த வசனம் முக்கியம். உத்தமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும், எப்படியா உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களையும். இதான் இந்த இஸ்ரவேலர்களுடைய பிரச்சனை. இவன் ஆண்டவரை நல்லா தேடுவான். ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன். நீங்கள் ரைச்சியஸாக வாழுங்க. ஆண்டவருக்காக நீங்கள் வைராக்கியமாக ரைச்சியஸாக வாழுங்க. அவரை முதன்மைப்படுத்தி வாழுங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காட்ஸ் கிங்டம், காட்ஸ் மைண்ட், தேவனுக்காக கிங்டம் 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 கிங்டம். அதுதான் யோசுவா சொல்லுகிறார். என்கிட்ட நிறைய பேர் நிறைய ஆப்ஷன் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், செத்தாலும் கர்த்தர் தான், நான் மரித்தாலும் தேவனுக்காக மறிச்சிடுறேன், அவ்வளோதான். என் வைராக்கியம் அதான். செகண்ட் ஆப்ஷனே கிடையாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் இருந்துச்சு. எகிப்திலே சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவிங்கள். அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க பார்க்கலாம். அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? சத்தமாக சொல்லுங்க, பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்னைக்கு டிசிஷன் எடு. ஆண்டவனுக்கு உன்னோட பேசுகிறாரு. சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு பாஸ்டருக்காக சர்ச்சுக்கு வரேன், சிஸ்டருக்காக சர்ச்சுக்கு வரேன், நோய்க்காக கிடையாது. கர்த்தரை சேவிக்கிறது ஆகாததா கண்டா இன்னைக்கு நீ தீர்மானி. பெசாட் நீ இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடு. சும்மா உன்னை கானானுக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது. நீ கானானை அசுத்திப்படுத்திடுவேன்.
கர்த்தரை சேவிப்பது உன் மனசுக்கு ஹார்டாக இருக்கா? பெந்தேகோஸ்தே சபையில், பெந்தேகோஸ்தே மார்க்கத்தில், பெந்தேகோஸ்தே காரியத்தில், பெந்தேகோஸ்தே சபைக்கு வந்துட்டு பெந்தேகோஸ்தே சபையில் கல்யாணம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கா? பெந்தேகோஸ்தே காரனை கல்யாணம் பண்ணுவது கஷ்டமாக இருக்கா? நடிக்காத, எழும்பி ஓடு இந்த இடத்த விட்டு இயேசுவின் நாமத்தினால. பெந்தேகோஸ்தே சபையில் வந்து பாஸ்டர் கீழே அடங்கியிருந்து அபிஷேகத்து கீழே அடங்கியிருப்பது உனக்கு ஆகாததா இருக்கா? கெட்டர் டேக் அ டிசிஷன் டுடே. சத்தியம் என்னைக்குமே மாறாதது. இன்று தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உங்கள் பிதாக்கள் சேவித்த பாருங்களேன், இவனுங்க கர்த்தர் எத்தனை வருஷம் நடத்திட்டு வந்திருக்காரு. சைடில் ஃபுல்லாக இவனுக்கு இதே வேலை தான், ஆண்டவரை அசட்டப் பண்ணுவது. என்ன அப்படின்னா, யார் நமக்கு இன்னைக்கு பயங்கரமாக எதிராக இருக்காங்களோ கர்த்தர் அவங்கள நமக்கு ரொம்ப ஆதரவாக மாற்றுவார். எவன் நமக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கானோ அவனை கர்த்தர் சீக்கிரத்தில் நமக்கு எதிரியாக மாற்றிடுவார். இதுதான் தம்பி ஊழியத்தின் ரகசியம். மினிஸ்ட்ரி கேன் சேஞ்ச் அட் எனி டைம், அட் எனி வே. வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் அவர் காலிங். உங்கள் வாழ்க்கையிலையும் அதான் சொல்லுகிறேன். யார் உங்களை எதிர்க்கிறா, யார் உங்களை ஆதரிக்கிறா, என் மைனி ஆதரிக்கா, மச்சா இருக்கானா, எதுவும் எனக்கு மேட்ரு கிடையாது. கர்த்தரை நான் சேவிப்பேன். எத்தனை பேர் கையை தட்டி ஒரு அலையிலையா சொல்லுறீங்களே? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, யோசுவா சொல்லுகிறார், கர்த்தரை சேவிப்பது ஆகாததா உன் மனசுக்கு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு காலத்தை வேஸ்ட் பண்ணாத. இன்று தெரிந்து கொள். சத்தியம் உங்களுக்கு தெரியும். தேவன் நடத்தி வந்த பாதை தெரியும். தேவன் உங்களை எந்த நோயில் காப்பாற்றினாருன்னு தெரியும். தேவன் எந்த கடன் பிரச்சனையில் மீட்டெடுத்தாருன்னு தெரியும். எவ்வளோ பேய் போராட்டத்தில் இருந்தீங்க, கர்த்தர் மீட்டெடுத்தான்னு தெரியும். இது எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்பியும் அண்ணன், நொண்ணே, மாமா, அக்கா, தம்பி, மச்சான், அது இது, வெண்ணெய், கடன் பிரச்சனை, இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து. நீ தேவனை விட்டு தூரம் போகிற கூட்டம் அல்ல. இன்னைக்கு சத்தியத்தின் ஆழத்தை பரிசுத்தாவின் உங்களோட பேசுகிறார். யூ ஆர் நாட் அ பர்சன் டு லிவ் அண்ட் கோ அவுட் ஆஃப் காட். நீ அந்த கூட்டம் கிடையாது. நீ அந்த எனக்கு அந்த மத்தையு 6 வாசத்தோடனே எனக்கு செகண்ட் வருஷம் ஆவியோட ப்ளோ பண்ணி விட்டுட்டார் மனசில். டே இவங்களெல்லாம் என்னை விட்டு தூரம் போகிறவனுங்க கிடையாதுடா. இவங்களுக்கு 2 எஜமான் இருக்கானுங்க, என்னை பைக்கவும் மாட்டானுங்க. ஆமாம் ஆமாம், இந்த சபையும் பகைச்சிடக்கூடாது, அந்த சபையும் பகைச்சிடக்கூடாது. இன்னைக்கு நீ தெரிந்தெடு. ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆவியான உன்னோடு இடைப்படுகிறார். யோசுவா கடைசி ஒரு வசனத்தை சொல்லுகிறார். என்ன வசனம்? வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகிய எமோர்களாகிய தேவர்களை சேவிப்பீர்களோ. அடுத்து வாசிங்க. நான் இப்படி கேட்கேன், உங்கள் அப்பா காமித்த அந்நிய தெய்வத்தை நீ சேவிப்பியோ? இவ்வளோ ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றதுக்கு அப்புறமும் உங்கள் அப்பா காட்டினாரோ, உங்கள் அம்மா காட்டினாரு அப்படிங்கிற அந்த பாரம்பரிய சபையில் நீ கர்த்தரை சேவிப்பியோ? இவ்வளோ அற்புத அடையாளங்களை பார்த்ததுக்கப்புறம் தீர்மானம் கொள் சொல்லிட்டு சொல்லுகிறாரு. நானும். எத்தனை பேர் மேலே இந்த வசனத்தை சொல்லும் போது என் மனசெல்லாம் ஒரே சந்தோஷம். கர்த்தர் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? எத்தனை பேர் கர்த்தர் இதை சொல்லத்தக்க தைரியத்தை கொடுத்திருக்கிறார்? I having the privilege to say, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். இதை சொல்லத்தக்க ஒரு பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க, மேலே இருக்கவங்க எல்லாம் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இந்த பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பாக்கியம் இருக்குதா சிஸ்டர்? இருக்குதா இந்த பாக்கியம்? சிஸ்டர் இருக்குதா? சிஸ்டர் இருக்குதா? பிரதர் இருக்குதா? இந்த பாக்கியம் உங்களுக்கு? கையை தட்டி சந்தோஷப்படுங்க. எவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எவன் என்ன உதவி செய்யாட்டினாலும் பரவாயில்ல, இந்த பாக்கியத்தை மட்டும் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். என்ன பாக்கியம்? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே செய். இதை சொல்லும் போதே ஆவியில ஒரு சந்தோஷம், ஒரு களி கூறுதல், என் மனசுல ஒரு வெறி, ஒரு வைராக்கியம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையும் கிடையாது. வசனத்தை மாத்திராதீங்க. கர்த்தரையும். இங்க பிரச்சனை தான். கர்த்தரையும் தமிழ் வந்து மோசமான தமிழ். நான் எப்பவுமே சொல்ல, தமிழ் வந்து ரொம்ப மோசமான தமிழ். அம்மா, அத்தை, ஐயோ, அங்க பிரச்சனை வந்துடும். ரெண்டுமே ஆனால தான் ஆரம்பிக்கும். கர்த்தரையும் கிடையாது. யார? கர்த்தரையே. சொல்லுங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால் எங்க சேவிப்பீங்க? சொல்லுங்க. இல்லையா? எங்க சேவிப்பீங்க? சபையில். எந்த சபையில்? சர்ச்சு பேரே வர மாட்டேங்கல. எந்த சர்ச்சில் சேவிப்பீங்க? ஆண்டவர் சொல்லிட்டார், வாட் யூ நீட் இஸ் PEAC. இப்போ நான் கேட்கேன், வாட் யூ நீட் இஸ்
பாருங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன உங்களுக்கு தேவை? PEA. சத்தமா சொல்லுங்க. PEA. நல்ல சத்தமா சொல்லுங்க. PEA. கர்த்தரை சேவிப்போம். எங்க சேவிப்போம் சொல்லுங்க பார்க்கலாம்? சமாதான தேவாலயத்தில். சேவிக்கிறது என்றால் ஆராதனை செய்வது. அந்த வார்த்தையை போய் நீங்கள் டிக்ஷனரியில் பாருங்கள். ஆராதனை, கடவுளை வணங்குவது, கடவுளுக்கு சேவை செய்வது, இந்த ரெண்டின் அர்த்தம் தான் சேவிப்பது. சத்தமாக சொல்லுங்கள். கடவுளை வணங்குவது, டிக்ஷனரி எக்ஸ்பிளனேஷன் சொல்லுகிறேன். கடவுளை வணங்குவது, கடவுளுக்கு சேவை செய்வது. சேவை என்றால் ஊழியம். ரெண்டு கான்செப்ட் தான் நம்ம வாழ்க்கையில். ஆராதனை செய்யணும், ஊழியம் செய்யணும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்கிறவங்க சத்தமாக அல்லேலூயா சொல்லலாமே. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை செய்யணும், ஊழியம் செய்யணும். இதான் 2 சீக்ரெட் மசாலா. இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தரை நீங்கள் முதன்மைப்படுத்துவீங்க. எத்தனை பேருக்கு இந்த செய்தி இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு? கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அன்பான தேவ பிள்ளையே, தேவனை நேசிப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிப்போம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை நேசிங்க, கர்த்தரை செய்வீங்க, ஆராதனை செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேங்க்கா. பாஸ்டர் நம்ம மேலே பாசமாக இருக்காரு, நம்மளும் பாஸ்டர் மேலே பாசமாக இருக்கிறோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்பினால், எங்களது ஞாயிறு ஆராதனை நேரம், முதலாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணிக்கும் நடைபெறுகிறது. வியாழக்கிழமை தோறும் மாலை 7 மணி அளவில் துதியினால் விடுதலை பிரார்த்தனை நடைபெறும். தெய்வீக சுகம், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, தொழில் ஆசீர்வதிக்கப்பட, துல்லியமான தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவாய் பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 8109679995. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. This program is exclusively produced and brought to you by Peace Ministries, Tuticorin, Tamil Nadu, India.